யாழ்ப்பாணத்தில் செந்தமிழன் சீமான் நாளைக்கு 23 ஏப்ரல் தேர்தல் தமிழகத்தில். அந்த தமிழக தேர்தலுக்கு சீமான் அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் மானிப்பை பிரதேசத்தில் ஒரு கவன ஈர்ப்பு நடைபெறப்போகுது. அதை பற்றி தான் நாங்களே பார்க்க போகிறோம். பாங்க மாட்டு வண்டியில் அண்ணன் சீமான் இருக்கிறார். போடுங்க புள்ளடி விவசாய சின்னத்துக்கு, போடுங்க புள்ளடி விவசாய சின்னத்துக்கு. நாம் தமிழர், நாமே தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். போடுங்கள் புள்ளடி விவசாய சின்னத்துக்கு, போடுங்கள் புள்ளடி விவசாய சின்னத்துக்கு. நாம் தமிழர், நாமே தமிழர். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து மாட்டு வண்டி சவாரி, மாட்டு வண்டி என்னன்னு சொல்கிற மாட்டு வண்டியில் ஒரு கவன ஈர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறதுப்பா. வெளில போகிறான் விவசாயி பாருங்க. இப்போ மருதடி பிள்ளையார் ஆலயத்துக்கு மிக அருகில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் அண்ணாண்ட தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து இப்போ இதில் இந்த நடைபெற இந்த மாட்டு வண்டி பேரணியில் இப்போ டிவிகே நீங்கள் ஒன்றும் ஒரு பக்கம் போய் கொண்டிருப்பாங்க. இஞ்சால பக்கத்தில் ஒரு 2 டிவிகேயா. இப்போ ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறப்போகுது. நாளைய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்குகள் பெறவனும் வெற்றி பெறவனும் நாம் தமிழர் கட்சி. நாளை நடைபெற இருக்கின்ற இந்திய தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச உறுப்பினராகிய நாங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இந்த எழுச்சி கொள்ள இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது ஏன் சீமானுக்கு நாங்கள் ஆதரவாக எங்களுடைய இலங்கை தமிழீழத்திலிருந்து எழுச்சி கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய தலைவர் பல தமிழ் தேசியவாதிகளை கைகாட்டி போட்டு சென்றிருந்தார். அவர்களை பலனளிக்காத நிலையில் தீர்க்க தரிசனமாக தென்னிந்தியாவிலிருந்து சீமான் அவர்களை அழைத்து வந்து அவர் பல நமக்கு தெரியாத புரியாத பல கதைகளை கூறி தான் இல்லாத காலத்திலும் தன்னுடைய தேசியத்தையும் இனத்தையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை சீமான் தான் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்கமைவாக அவர் கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு பதவிகளையும் பெறாமல் தேசியத்துக்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு உலகளாவிய தமிழினத்தின் விடுவிற்காகவும் எங்களுடைய அடையாளத்தை அடையாளப்படுத்துவதற்காகவும் அந்த தேர்தல் களத்திலே பல முனைகளிலே பல நாட்களாக அன்னம் தண்ணி அருந்தாமல் தனது குரலும் இயங்காத நிலையிலும் தனது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார். அந்த தேர்தல் பிரச்சாரங்களுடைய கொள்கை பிரடங்களை பார்க்கின்ற வகையிலே அவர் சரியான ஒரு தேசியவாதியாக ஒரு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் தொழிற்சாலைகள் அமைவதை தடுத்தல் மற்றும் விவசாயத்தினை ஊக்குவித்தல் மற்றும் தற்சார்பு பொருளாதார கொள்கையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே அவர் மீது கொண்ட எங்களுடைய நம்பிக்கை இந்த யாழ் மண்ணினுடைய தமிழ் மக்களின் பூரண நம்பிக்கை என்றும் இவர் இந்த செந்தமிழன் சீமான் தான் எங்கள் தமிழ் மக்களுடைய இறுதி நம்பிக்கை. அவரை பலப்படுத்துவதன் மூலம் நமது தமிழினம் விடிவு காணும் என்பதும் எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையிலே உலகவாழ் உறவுகள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் இந்திய வாழ் தமிழ் உறவுகள் அவருக்கு வாக்களித்து அவரை சட்டமன்றத்துக்குள் அனுப்பி அவருடைய குரலை ஓங்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. தற்போது நடைபெற இருக்கின்ற இந்திய சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஈழத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் நாங்கள் தன்னிச்சையாக எந்தவித கட்சி பேதங்களுமின்றி சீமான் அண்ணாவுக்காக நாங்கள் இந்த ஒரு ஆதரவை கொடுக்கிறோம். நாங்கள் ஆதரவை கொடுப்பதன் நோக்கம் இன்றைக்கு எங்களுடைய யுத்தம் மௌனித்து பல தசாப்தங்களை கடந்து விட்டது. அந்த காலத்திலேயும் தமிழ் தேசியம்
என்று இன்று வரைக்கும் சர்வதேச அளவிலே எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்காக எந்தவித பதவிகளையும் எந்தவித சமரசமுமின்றி திரு செந்தமிழன் சீமானன் அவர்கள் ஒரு கட்டமைப்பாக கொண்டு செல்கின்றார். உண்மையிலேயே அவருடைய சித்தாந்த கொள்கைகள் அது மீது தேசிய தலைவர் அவர்களுடைய ஒரு கொள்கையை சித்தாந்தமாக கொண்டு அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து ஏனைய உறுப்பினர்கள் வரையும் செயல்பட ஒரு கட்டுக்கோப்பான நல்ல ஒரு ஒழுக்கமான தமிழ் தேசியத்தின்பால் திரைக்கவர்ச்சிகளையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த மண்ணின் விடிவுக்காகவும் எங்களுடைய தமிழர் நாங்கள் பலத்த இனம் நாங்கள் எங்கேயுமே ஓங்கி நிற்கணும் என்ற ஒரு இதுக்காக வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் குரல் கொடுக்கிறார். அவர் எந்த இலவசங்களும் இல்லை. இப்போ சொல்லப்போனால் ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை பார்த்தா இலவசங்களை கொடுத்து தான் சலுகை அடிப்படையிலே மக்களை கவர்றார்களே தவிர அவர் சொல்கிறார் நான் இலவசங்கள் எதுவுமே இல்லை, தற்சார்பு பொருளாதாரம் ஊடாகவும் தூய குடிநீர், தரமான மருத்துவம், கல்வி, இந்த மூன்றையும் தான் நான் இலவசமாக தெரிவேன், மற்றதெல்லாம் உங்களுடைய தற்சார்பு பொருளாதார ஊடாக இந்த நாட்டை ஒரு முன்னகத்திய ஒரு இதுக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்கிறேன். ஆகவே நாங்கள் அந்த வகையிலே செந்தமிழன் சீமான் அவர்களை ஆதரித்து நாங்கள் நாம் தமிழர் என்ற ரீதியிலே அனைவரும் ஆதரவாக நிற்கின்றோம். நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இதில் ஏன் கூடியிருக்கிறோமென்றா, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, அன்னன்றி கொன்ற மகற்கு என்ற வாக்கு கமைய இன்று எமது தமிழ் தேசிய பரப்புக்கு செந்தமிழன் சீமானால் எவ்வளவோ விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்த பல்வேறுபட்ட ரீதியில் எமது தமிழ் தேசிய எங்களுடைய மக்களுக்கு எவ்வளவோ விடயங்கள் செய்திருக்கிறார். இந்த எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையினை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றதில் பெரிய பங்கு அவருக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் இன்று அவருக்கு நன்றியை செலுத்தும் முகமாக தாயகத்தில் இருந்து அவருக்குரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தாயகத்திலிருந்து தாயக உறவுகள், தாயக தொப்புள்கொடி உறவுகளான தமிழ் மக்கள், நாங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வது, எங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்கின்ற சீமானவர்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து எங்களுக்கான ஆதரவாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த தாயகத்தில் இருந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் சீமானவர்கள் எங்களுக்கு நிச்சயமாக அடுத்த கட்டம் எங்களுடைய தேசிய ரீதியான பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பதவியை அவர் பெறுவதனூடாக அவருடைய பேச்சு எண்ணம் சர்வதேசத்திற்கு ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே தமிழ்நாட்டு மக்களிடம்